திருவள்ளூர் அருகே சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்ற பாஜக நிர்வாகியை ஆக்கிரமிப்பாளர் ஒருவர் சரமாரியாக அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பாளருடன் ஏற்பட்ட தகராறு அரிவாள் வெட்டில் முடிந்தது எப்படி? திருவள்ளூரை அடுத்த சிறுபானூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் பவானி. இவருடைய கணவர் ரமேஷ்குமார் இதற்கு முன் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளார். தற்போது இவர் பாஜக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் சிறுவானூர் ஊராட்சிக்கு செல்லும் சாலையின் ஓரங்களை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் பொதுமக்கள் சென்று வர முடியாமல் திணறி வந்துள்ளனர். இதன் காரணமாக இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பொதுமக்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சாலையை மீட்டுத் தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். இதையடுத்து பாஜக நிர்வாகியான ரமேஷ் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலை ஓர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அவர்களிடம் ரமேஷ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு வந்த வேலு என்பவர் தகராறு செய்ய ஆரம்பித்தார். ஆவேசமாக சண்டையிட்ட வேலு ஒரு கட்டத்தில் திடீரென ஆத்திரமடைந்து மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ரமேஷ் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார். இதில் அவரது தலை மற்றும் கைப்பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. பலத்த காயமடைந்த ரமேஷ்குமாரை அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருவள்ளூர் தாலுகா போலீசார் அரிவாளால் தாக்குதல் நடத்திய வேலு மற்றும் அவருடன் வந்த 4 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர்.